Hi guys, நான் உங்கள் PSB YouTuber பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BlueStack சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயிலாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி BlueStack வந்து டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து எந்த வெர்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலேருந்து அதே மாதிரி என்ன பிட்ரேட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் இன்னும் விஐபிஸ் வாலெட்டில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம $1995, ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது நம்ம $4000. ஸோ குறைஞ்ச முதலீட்டில் அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா BlueStack இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில எலிஜிபிலிட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விண்டோஸ் என்ன ஓஎஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிட்ரேட் என்னன்றதும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது நம்ம பார்க்கணும் அப்படின்னா விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் வந்து அபவுட் அஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் விண்டோஸ் 10 ப்ரோ போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி என்ன பிட்ரேட் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் வந்து 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பிசி வந்து என்ன பிட்ரேட்டில் இருக்குது, அதே மாதிரி என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 8, 8.1, 10 வரைக்கும் வந்து நம்ம BlueStack வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளோட பிசி வந்து ஹை கான்ஃபிகரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து BlueStack வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து விண்டோஸ் 7 பிசி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து BlueStack இன்ஸ்டால் பண்ணலாம். பட் வந்து ஓல்டு வெர்ஷனாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஓல்டு வெர்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஓல்டு வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து BlueStack வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து BlueStack வெப்சைட்டுக்கு வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டவுன்லோடு BlueStack 5 அப்படின்னு இருக்குது, டவுன்லோட் BlueStack 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து BlueStack 5 அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் லொக்கேஷன் வந்து நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லொக்கேஷனுக்கு நம்ம போயிடலாம் கைஸ். ஸோ நான் இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும். ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஒரு டவுன்லோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 156 MB வந்து டவுன்லோட் ஆச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 429 MB வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த டவுன்லோடும் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 66 MBக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்கிங் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து BlueStack இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பிசியா அப்படின்றத வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. அது ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலிங் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம பிசிக்கு வந்து ஒரு இன்ஜின் தேவைப்படுது. ஸோ BlueStack ரன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த இன்ஜின் வந்து இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. கிரியேட்டிங் BlueStack ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது பாருங்கள் கைஸ். ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எப்படியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து BlueStack வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இது வந்து ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ வந்து BlueStack வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஃபினிஷிங் ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். அந்த அப்டேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து BlueStackன்றது வந்து ரெடி ஆகிடும். கூடவே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனும் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இது மூலிமாவே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம BlueStack எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து BlueStackல எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் PSB ஏர்ன் மணி சேனல், PSBYouTuber சேனல், PSB கேமிங் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் time.